குழந்தைங்களை அப்படி வளர்த்திருக்க இப்படி வளர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததும் என் குழந்தைனை பத்தி என்கிட்டயே வந்து தப்பா பேசுனீங்கல்ல. இது பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், தானா அவன் குழந்தைங்களை தங்கமா வளர்த்திருக்கா. அவங்க யாரும் ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. அவங்களால மத்தவங்களுக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது, ஒரு நாளும் நடக்காது. என்னடா தூங்கிட்டியா? இல்ல மீனா. இந்தா. இப்பதானே சாப்பிட்டு வந்தேன், வேணாம். எங்கடா சாப்பிட்ட? 2 தோசைய பேருக்கு சாப்பிட்ட. நான் தான் பார்த்தேனே. போதும் மீனா, பெருசா பசி இல்ல. நீ எவ்வளவு சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதா? இந்தா புடி. அண்ணி சாப்பிட்டாங்களா இல்லையா? எங்க, ஒரு வழியா அவங்கள சாப்பிட வச்சோம். அதுவும் ஒரே ஒரு தோசை தான். பாவம் ஜீவா அவங்க. கண்ணனை போலீஸ் கூட்டிட்டு போனதுல அவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. நான் கூட நீங்க எல்லாரும் எங்க அண்ணி அப்படி எங்க அண்ணி இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப எரிச்சல் ஆவேன். ஆனா நிஜமாவே அவங்க உங்களெல்லாம் ரொம்ப பாசமா தான் வளர்த்திருக்காங்க. இல்லைன்னா கண்ணனுக்காக இவ்வளவு அழுவாங்களா? எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருந்தோம்ல. ஆனா இப்ப பாரு, டக்குன்னு வீடே ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. 2 நாளா வீடு நல்லாவே இல்ல ஜீவா. ஆனா எப்படியோ ஜீவா, எல்லாரும் சேர்ந்து அவனை கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. எனக்கு நீ இப்படி பேசுறதா மீனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏண்டா? கண்ணன் ஸ்டேஷன் போனதுக்கு நீ அழுத, வீட்டில் இருக்கிற அம்பூட்டு பேரையும் சமாதானப்படுத்தின, கண்ணனை தப்பா பேசினவங்க கிட்ட சண்டைக்கும் போன. இப்ப என்னடான்னா எங்க அன்னிக்காவும் பேசுற. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மீனா. இதுல என்ன பெருமை இருக்கு? இதெல்லாம் என்னோட கடமை. வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வீட்டில் ஒரு கஷ்டம்னு வரும்போது எல்லாரும் ஒன்னா நிக்கிறதே பெரிய விஷயம். நீ என்னோட நின்ன மீனா, அதை நான் மறக்கவே மாட்டேன். இப்படிலாம் பாராட்டாத ஜீவா, லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. உண்மையைத்தான் சொன்னேன். கண்ணை தப்பு பண்ணிருப்பான்னு உனக்கு ஒரு நிமிஷம் கூட தோணலையா? ஏன் நான் அப்படி சொல்லுவேன் நீ நினைச்சியா? அப்படி இல்ல. நீ நினைச்சியா அத சொல்லு. உண்மையை சொல்லணும்னா நான் நினைச்சேன். எங்க இதான் ஜாக்குன்னு கண்ணனுக்கு எதிராக பேசிடுவேன்னு நினைச்சு பயந்துட்டேன். அது எப்படி ஜீவா என்ன நீ அப்படி நினைக்கலாம்? சாரிடி, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். உங்க வீட்டு ஆளுங்களோட நான் என்ன வேணாலும் சண்டை போடுவேன். அதுக்காக வெளியில உள்ளவங்க கிட்ட எல்லாம் விட்டு கொடுப்பேன்லாம் நினைக்காத. நான் எங்க அப்பா கிட்ட கூட இந்த வீட்டு ஆளுங்களை விட்டு கொடுக்காதவளாக்கும். நீ ரொம்ப நல்ல பொண்ணு மீனா. ஓ, அது இன்னைக்கு தான் தெரிஞ்சதா? எப்பவும் தெரியும், ஆனா இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. அதுக்காக இந்த வீட்டுக்குள்ள சண்டை போட மாட்டேன். எனக்கு எதிரா எது நடந்தாலும் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. மீனா எதுக்காகவும் அவளோட சுதந்திரத்தை விட்டு கொடுக்கவே மாட்டா. என்னாடி கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியா? பாராட்டம் அடுத்த நிமிஷமே பக்குன்னு ஆக்குற வத்தியா நீ? இத பாரு, நான் இப்போ உன் கூட நிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வீட்ல எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என் பக்கம் ஏன் கூட நிக்கணும் ஜீவா, மறந்துடக்கூடாது. சரி சரி, மறக்கல. அது சரி. நேத்து நைட்டு ஃபுல்லா தூங்கல. பகல்ல கொஞ்ச நேரம் படுக்கலான்னாலும் படுக்க முடியுமா? இங்க தூக்கம் வருது ஜீவா, வா தூங்கலாம். இல்ல மீனா, கண்ணை மூடினாலே ஸ்டேஷன்ல கண்ணை அழுதுட்டு இருந்ததான் ஞாபகத்துக்கு வருது. நீ படு. அவன் தான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டான்ல, நீ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கடா, அதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. நீ நல்லா தூங்கி எந்திரி, எல்லாம் சரியாயிடும்.
வா, படுத்தா எல்லாம் சரியாயிடும். எந்திரிடா. டேய், அண்ணா தனியா இங்க என்னடா பண்ற? சும்மா தானே. நல்லா காத்து வருதுல்ல? ம் ஆமாண்ணே. படத்துக்கு போமாடா? இப்போவா? ஆமா, இப்போதான். நீயா கேட்குற? நான் தான்டா கேட்குறேன். இப்போ பாதி படம் முடிஞ்சிருக்கோண்ணே. பாதியிலேருந்து பார்ப்போம். வேணாம், அண்ணன் திட்டும். அண்ணன்ட்ட நான் சொல்லிக்கிறேன். ம் வேணாண்ணே. இப்போ எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே. ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்கு உனக்கு இப்ப? டேய் கண்ணா, நீ ஏதாவது தப்பு பண்ணியா? ம் இல்லைண்ணே. இல்லைல்ல, அப்போ எப்பயும் போல சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதானடா. என்னால் தானே உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் அசிங்கம்லாம். டேய், எங்களுக்கெல்லாம் கஷ்டம்னு யாரா சொன்னா? அப்படிலாம் ஒரு கஷ்டமும் இல்லை எங்களுக்கு. நீ ஏன் போட்டு ஏதாவது குழப்பிக்காத. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். கண்ணா, நீ எதுவும் தேவையில்லாம ஃபீல் பண்ணாதடா. டேய், ரொம்ப நாள் முன்னாடி ஒரு புக்கில் படித்தேன். என்ன புக்குங்க? கடையில் வந்த ஒரு புக்கு. ஓ, சரிங்க. புத்தரோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஆள். ஆள் யாருன்னு சரியா ஞாபகம் இல்லை. கதையா? ஏய், தொணன்னு பேசாம இரு. நான் இவன்ட்ட பேசிட்டு இருக்கேன்ல. சாரிங்க, நீங்க பேசுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆள் யாருன்னு ஞாபகம் வரலன்னு சொன்னீங்க. ஒரு பெரிய ஆள் இருந்தாரு. அவரு ஏதோ ஒரு பெரிய வேலை செஞ்சிட்டு இருந்தாருன்னு வையேன். நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, நான் உன் கூட சொல்லக்கூடாதா? ஏய், நிம்மதியா ஒரு கதை சொல்ல விடுறியா? ஒரு பெரிய ஆள் இருந்தாராம். நான் சொன்ன மாதிரி அவரு ஒரு பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவர் செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் புரிஞ்சிக்காம திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா அவர் பாட்டுக்கும் சிரிச்சுக்கிட்டே அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாராம். இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு இவர் எப்படி திட்டினாலும் திருப்பி திட்டாம சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னு ஒரே ஆச்சரியம். ஏங்க, அவர்கிட்ட கேட்கலையாமா? கதை சொல்ற எனக்கும் கதை கேட்குற அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத நீயே என்ன இவ்வளோ கேள்வி கேட்கும்போது அவங்க கேட்டிருக்க மாட்டாங்களா? கேட்டாங்க. சாரிங்க. அவர்கிட்ட உங்களுக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், அவங்க பேசின வார்த்தைய நான் காது கொடுத்து வாங்கியிருந்தாதான் அது என்னோடது. நான் தான் அதை கேட்கவோ வாங்கவோ இல்லையே. அப்போ அது என்னோடது இல்லையே. சம்பந்தமே இல்லாம என்னுடையது இல்லாததுக்கு நான் ஏன் வருத்தப்படணும்னு கேட்டாராம். அதே மாதிரி தாண்டா இங்க நீயும். நீ தப்பு பண்ணல, அப்புறம் மத்தவங்க அதை பத்தி என்ன சொன்னா உனக்கு என்ன? சூப்பர் இல்லங்க, செம்மங்க. நீ இந்த மாதிரி இருந்தா அண்ணி வருத்தப்படுறாங்கல்ல. அப்புறம் என்கிட்ட சண்டை போட்டு திட்டு அடிலாம் வாங்க வேணாமா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. பாருடா சின்ன குழந்தைய.
கொஞ்ச நேரண்ணே. படுறா. டேய், இன்னும் 2 நாள் தான் உனக்கு டைம். பழைய மாதிரி ஆகலன்னு வையேன், தூக்கி கொண்டு போய் கடையில் விட்டுட்டு தனியாக வியாபாரம் பார்க்க விட்டுருவேன். ஆமாம். டேய், ம். கேக்குதாடா? கேட்குதுண்ணே. ம். என்ன கடைக்கு போறியா அப்படி? இன்னும் 2 நாள் இருக்குல்ல, சிரிச்சிரும் என்ன. ஏய், ம். ஏதா பாட்டு இருந்தா போடுறது. நான் எங்க போவேன்? கண்ணா, மொபைல் வச்சிருக்கியா? ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும். ஐயோ, ஆறு குளம் ஊத்தி ஏங்க, இங்க ஒரே கொசுவா இருக்குங்க. இந்த பக்கம் வா. திறந்திருக்கு, நடக்குற தெம்பிருக்கு, முன்னேறி 8 வையடா முத்து மகனே. மனசு மருகி மயங்காதே, உலகம் பெருசு மறவாதே. அண்ணா, ஏய், என்னாச்சு? என்ன இப்படி படுத்து கிடக்க? ஒன்றும் இல்லை மாமா, என்னன்னு தெரியல, தலை சுத்துது, வாய் கசப்பா இருக்கு, தலைவலி வேற. அதான். அண்ணா, டாக்டர்கிட்ட போவோமா? அதெல்லாம் வேண்டாம் மாமா, 2 நாளா சரியா சாப்பிடல, அதான் சரியாயிடும். ஏன் தானே, காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா? காய்ச்சல்லாம் இல்லை மாமா. ஏய், உடம்புலாம் சுடுதேடி. ஆம், அது சரியாயிடும் மாமா. ஏய், அது எப்படி சும்மா சரியாகும்? தானா, சாயந்தரத்து வரைக்கும் இப்படி இருந்துச்சுண்டா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடுவோம். ம். என்ன தானே நீ என்ன சின்ன பிள்ளையா? இம்பிட்டு காய்ச்சலோட காலையில ஏன் பச்சை தண்ணியில் ஒழிக்கிற? எனக்கு ரொம்ப முடியல மாமா, நான் படுத்துக்கிறேன். டேய், நீ ஏன்டா இப்படி இருக்கவன்? ஒன்றும் இல்லைண்ணே. கலகலப்பாடுறா. என்னடா நீ, என்ன நேரம் நீ அதிகமாக பேசாதான்னு சொன்னோமோ, இப்போ பேசவே மாட்டேங்கிறேடா. டேய், கொஞ்சம் நல்ல கலகலன்னு சிரிச்சு பேசுறா பழைய மாதிரி. அன்னைக்கு என்னாச்சுண்ணே? ஏதோ லேசா தலைவலிக்குதுன்னு சொன்னேன், லேசா காய்ச்சல் வர அடிக்குதுடா. ஆமா, காய்ச்சல் அடிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமாண்ணே? இருக்கட்டும் ஜீவா, ஒன்றும் இல்லை, சரியாயிடும். 4-5 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். வேணா, கொஞ்ச நேரம் தூங்கு. ம். ம். ஜீவா, நீ பேங்க்ல போய் பணத்தை போட்டுவிட்டு வந்துடுற. சரிண்ணே. அப்படியே மறந்துடாம செக் புக் வாங்கிட்டு வந்துடு. மீனா, தனத்தை கொஞ்சம் பார்த்துக்கப்பா. ம், சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். இப்பவே 2 நாளா நான் தான் அவங்கள சாப்பிட வைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்.
மாமா இந்தாங்க மாமா, எடுத்துக்கோங்க. அப்படியே அவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்தாடா. மீனா, கண்ணகிட்ட பாலை கொடுத்துரு. அக்காவுக்கு ம். அக்கா, டீ குடிக்கிறீங்களா? இப்ப வேண்டாமுல்ல, அப்புறமா குடிச்சுக்கிறேன். கொஞ்சம் குடிங்களேங்க்கா. வேண்டாமுல்ல, என்னால முடியல. அவங்களுக்கு காய்ச்சல் அடிக்குது. ஆமா, காலையிலேயே பார்த்தேன், மாத்திரை கொடுத்தேன். ஓ, கொடுத்தியாப்பா? ஆமா மாமா, நல்லா உடம்பு வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் மாத்திரை கொடுத்தேன். சரிப்பா. அண்ணே, அன்னைக்கு உடம்பு பரவாயில்லையா? எங்க எங்க டீ? ஏய், மெதுவா. ரொம்ப டயர்டா இருக்குடா, அதான் படுத்துட்டேன். அண்ணி பாடுங்க அண்ணி, எம்பிட்டு தடவை எந்திரிச்சு உட்காருவீங்க. அண்ணி, இங்கே படுத்திருந்தா இப்படி தான், ஏதாவது சத்தம் கேட்டுட்டே இருக்கும், இல்லை யாரா வந்துட்டே இருப்பாங்க. உள்ள ரூம்ல வந்து படுங்க. இல்ல பரவாயில்லடா. அக்கா, ரூம்ல தான் யாரும் இல்லையேக்கா, அங்க வந்து படுங்களேன். இல்ல முல்ல, இருக்கட்டும். எங்க ரூம் சும்மா தான் இருக்கு, அங்க போய் படுத்துக்கோங்க. வாங்க. வேண்டாம் மீனா, பரவாயில்ல, இப்படியே படுத்துக்கிறேன். பகல்ல எங்க ரூம்ல யாருமே இருக்க போறதில்ல. ஒரு 4-5 மணி நேரம் தூங்கினா சரியாயிடும் நீங்க தானே சொன்னீங்க. இங்க படுத்தா உங்களால தூங்கவே முடியாது. நீங்க உள்ள வந்து படுங்க, வாங்க. இல்ல மீனா, இருக்கட்டும். இங்க என்ன அப்படி சத்தம் கேட்க போகுது? ஏங்க, ம், சரிடா, கொஞ்ச நேரம் எப்படியே தூங்கட்டும். ஜீவா, நான் பக்கத்தில் ஒரு வேலையை போயிட்டு வந்துடுறேன். கதிர், டேய் ஜீவா, சுவிட்ச் பாக்ஸ் ஏதோ வாங்கணும் முடியாடா? ஆமாண்ணே. அது உள்ள இருக்கு, எடுத்துட்டு போயிரு. ம், எதுக்கு தேவையில்லாம அதை திரும்ப காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு. சரிண்ணே. தனத்தை கொஞ்சம் பார்த்துக்கப்பா. சரிங்க மாமா. கண்ணனி என்னான்னு பாருங்க. ம். உம்முண்டே இருக்கேன். டேய், இந்தடா. எதுக்குண்ணே? டேய், வச்சுக்கடா. வேணாண்ணே. இல்லை, எப்பயுமே காசு கொடு காசு கொடுங்க. அப்போ இப்போ என்ன புதுசாக வேணாம்ன்றவேன்? இந்தடா, புரியா புரியா? அண்ணன் கொடுக்குறீல்ல, வரேன் முல்ல. சரிங்க மாமா. வரேன்டா. சரிண்ணா, பார்த்துக்குங்கப்பா. என்னண்ணே? ஒன்றும் இல்லைடா. அண்ணியை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குடா. கண்ணனை போலீஸ் கூப்பிட்டு போனதுலேருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்கல்ல. சரி ஆயிடுவாங்கண்ணே. சரியாயிருவாங்கன்னு தெரியும். நான் இப்போ யோசிச்சது அவங்களுக்கு ரூம் இல்லாததை பற்றி தான். சரியா சொன்னேண்ணே, நானும் அதே தான் இப்போ யோசிச்சுட்டு வரேன். அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா கொஞ்ச நேரம் படுக்க கூட இடம் இல்லை. ம், அதே தான். முன்னாடிலாம் அண்ணி பகலில் படுக்கவே மாட்டாங்க, அதனால் ஒன்றும் தெரியல. இப்போ முடியலன்னா கொஞ்ச நேரம் கூட படுக்கிறதுக்கு இடமே இல்லை வாத்தியா. அதுவும் ஓரமாக படுத்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் வரும்போது எந்திரிச்சு உட்கார வேண்டியிருக்கு. பாவண்டா, அவங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்கு. நாம் 50 பேரும் சொகுசாக இருந்துட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறது நல்லா இல்லை. அவங்க படுக்கிறாங்க, யாராவது வந்தால் எந்திரிக்கிறாங்க, திரும்பவும் படுக்கிறாங்க, திரும்பவும் எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு தனி ரூம் வேணுண்டா கதிரு. எப்படிண்ணே? கான்ட்ராக்டர் வேற கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன தான் பண்றது? என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. ஆனால் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு தெரியுது. ஏன்னா குடவுன்ல கணேசன் உட்காந்து கணக்கு பார்க்க நம்ம ஒன்று கட்டினவே, அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதா? குடவுன் ஒரே ஹாலாக இருக்குது, மூட்டைக்கு இடையிலலாம் உட்காந்து கணக்கு பார்க்க முடியாதுன்னு தானே அங்கே பலகையெல்லாம் வச்சு ஒரு ரூம் ரெடி பண்ணோம். அதே மாதிரியும் இங்கே ஒரு வளைய அடித்து ரூம் கட்டலான்னு சொல்கிறியா? இல்லைண்ணே, கட்ட முடியுமான்னு உங்ககிட்ட கேட்குறேன்.
நல்ல ஐடியா தான்டா. ரூம் கட்ட முடியாததுக்கு இது பெட்டர் ஐடியா தானே. அண்ணே எனக்காக சொல்லாத, மொக்கையாக இருந்தால் சொல்லிடாமா. இல்லடா, உடம்பு சரியில்லைன்னா ஹாலில் படுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு இது எம்புட்டா பெட்டர்ல. இப்படின்னா உடனே செஞ்சிருவோண்ணே. ஆமாடா, ஒரு ரூமை கட்டிட்டு அது கூட நம்ம போயிடலாம். நம்ம ரூம் அவளுக்கு கொடுத்துருவோம். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ரூம் கட்டுறோன்னு சொன்னாலே அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. அதனால் சொல்லாமல் தானே பண்ணணும். ஆமாம்மா, அது என்னமோ சரிதான். அண்ணே கட்டிடலாண்ணே.